வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லாஸ்ட் இயர் இப்போ நம்ம வந்து பிளாக் மெஷ் ஏர்ட்ராப்னு ஒரு ஏர்ட்ராப் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணுற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி கிளைம் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஸோ கிளைம் பண்ணுறதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காயின் வந்து கொடுப்பாங்க. அந்த காயின் அப்புறம் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து செல் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங்லாம் எப்போ அப்படிங்கிறதுலாம் பின்னாடி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது அடுத்த மாதம். ஸோ அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பிள்ளைக்கு ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சரி, ஓகே. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த நோடு மைனிங். இது பிளாக் மெஷ் சொல்லிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2024 நவம்பர். ஓகேங்களா? கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு வருஷம் ஆகுது. ஸோ இப்போ வந்து இந்த அப்டேட் வந்திருக்கு. ஓகேங்களா? அதாவது இதுக்கப்புறம் இதில் வந்து பேர் மாற்றிட்டாங்க. அதாவது பர்செப்ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க், அதாவது பிளாக் மெஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர்ட்ராப் பேர் வச்சுருந்தாங்க. ஸோ பீம்னு ஒரு ஏர்ட்ராப் போயிட்டு அந்த பேர் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? பிளாக் மெஷ் அப்படிங்கிறத பேரை மாற்றி நடுவில் இது மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது யாரெல்லாம் பண்ணீங்களோ அவங்க வந்து இந்த அப்டேட்டை பண்ணிக்கோங்க. அவசியம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளைம் கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், அந்த லிங்க் இருக்கும், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். அவசியம் டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு வந்து தெரிய வரும். இது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய அப்கமிங் டேஸில் வரக்கூடிய அப்டேட், பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாம் நம்ம வந்து டெலகிராம் சேனல் தான் போடுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த லிங்க்கை வந்து சாதாரணமாக நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். நீங்கள் இதுக்கு எந்த ப்ரௌசரில் போதும், நார்மலாக உங்கள் க்ரோம் ப்ரௌசரே போய்க்கலாம். ஓகேவா? க்ரோம் ப்ரௌசரில் போயிடுங்க. ஸோ இது போல் வந்து கேட்கும். இங்கே நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் ரிஜிஸ்டர் ஜிமெயில் ஐடி, அது அந்த பிளாக் மெஷ்ல வந்து என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி இங்கே வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே, என்ன மெயில் ஐடி கொடுத்தோ அந்த மெயில் ஐடி கொடுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட வேலெட் அட்ரஸ், அதாவது நீங்கள் இதில் நான் கூட ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். உங்கள் வேலெட்டை வந்து சொலானா வேலெட்டை வந்து இதில் கேட்டிருப்பாங்க. அந்த வேலெட்டை இங்கே கொடுத்துக்கோங்க. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த வேலெட்டை கனெக்ட் பண்ண கொடுத்துருந்தீங்களோ அந்த வேலெட்டோட அட்ரஸ் அங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? உங்களோட கீயை கொடுக்கக்கூடாது, ப்ரைவேட் கீயை கொண்டு போய் கொடுக்கக்கூடாது, உங்களோட அட்ரஸை கொடுக்கணும். ஓகேங்களா? கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே எஸ்ஆர் நோ கேட்கும், அதை கொடுத்துருங்க. அதாவது 2 இடத்துல கேட்பாங்க உங்களுக்கு. ஆரம்பத்தில் நல்லா படித்து பார்த்துக்கோங்க. சொலானா வேலெட் கனெக்டட் யுவர் நோட் அக்கௌண்ட் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம நோடில் வந்து எந்த வேலெட் கொடுத்தோமோ அந்த அட்ரஸ் இங்கே கேட்பாங்க. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சொலானா வேலெட் வந்து வில் ரிசீவ் த ஏர்ட்ராப். நமக்கு எங்கே வந்து வேலெட் ஏர்ட்ராப் ரிசீவ் ஆகணுமோ நீங்கள் புதுசாக ஒரு வேலெட்டை கூட கொடுத்து ஒரு சொலானா வேலெட்டோட அட்ரஸ் கொடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற ஃபண்ட் இருக்கிற வேலெட்டை கொடுக்காதீங்க, புது வேலெட்டை க்ரியேட் பண்ணி கூட கொடுங்க. ஓகேவா? அதாவது நீங்கள் நெட்வொர்க்கில் கொடுத்த நோடில் கொடுத்த இதை வந்து ஒரு வாட்டி கொடுங்க. அதே ரிப்பீட்டடாக கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஓகேவா? இல்லை, ஏன்னா இப்போ எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலெட் ஹேக் ஆகிடுச்சு. ஆனால் அதனால் புதுசாக தான் கொடுத்துருக்கேன். சரி, அதனால் உங்களுக்கு எந்த வேலெட்டை கொடுக்கணுமோ புதுசாக கூட க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு கேட்குறது மட்டும் உங்கள் நோடில் கொடுத்த வேலெட்டோட அட்ரஸை மட்டும் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? சோல் வேலெட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேக் பண்ணணுமா உங்களோட காயின் கேட்கலாம். எஸ் நோ எதுவும்னா உங்களோட விருப்பம் தான். அதை ஸ்டேக் பண்ணனாக்கா உங்களுக்கு ரிவார்டு அதிகமாக கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ பொதுவாக ஸ்டேக் பண்ணால் அந்த ஸ்டேக்கிங் ரிவார்டு சேர்த்து கொடுப்பாங்கல்ல. பட் ஸ்டேக்கிங்னால உடனே கிடைக்காது. ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களோ இல்லை வருடங்களோ வச்சுருப்பாங்க. அது இப்போதைக்கு அப்டேட் கிடையாது. அது நம்ம வந்து வரும்போது தான் தெரியும். ஓகேவா? அந்த ஸ்டேக்கிங் பேஜோடு தான் கிளைம் பண்ணும்போது தான் கொடுப்பாங்க. இப்போ ஃபார்ம் தான் நம்ம ஃபில்அப் பண்ண போகிறோம். ஓகேவா? எஸ் நோ ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் எந்த அக்கௌண்ட்டை வந்து அதில் உங்களோட அந்த பிளாக் மெஷ்ல வந்து உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணீங்களோ அந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டோட யூசர் நேம் போட்டுக்கோங்க. போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ போட்டு ஸ்டார்ட் ஆகும் உங்களோட ட்விட்டர் நேமு. அந்த நேம் இங்கே வந்து போட்டுக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்டு, அதாவது யூடியூப் அக்கௌண்ட்டு, டிக்டாக் அக்கௌண்ட்டு கேட்குறேன். டிக்டாக் அக்கௌண்ட் நம்ம இந்தியாவில் கிடையாது. ஆக்சுவலாக யூடியூப் அக்கௌண்ட் லிங்க்கை வந்து இங்கே கொடுத்துக்கோங்க. யூடியூப் அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக உங்கள் யூடியூப்பில் வந்து ஒரு மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணியிருப்பீங்க. அந்த மெயில் ஐடி நீங்கள் அதில் கொடுத்த மெயில் ஐடியாக இருக்கட்டும். ஓகேங்களா? அதாவது நோட்டில் எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதே மெயில் ஐடி வந்து இங்கே யூடியூப்பில் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு சேனல் இருக்கும். இந்த லோகோ மேலே டச் பண்ணுங்கள். ஓகேவா? சேனல் மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கோட் இருக்கும். இதை டச் பண்ணிவிட்டு இங்கே ஷேர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி இருக்கும், காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ திரும்ப அகெயின் வந்து இன்னொரு ஸ்டெப் ஒன்று கேட்கும். அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. அதில் நீங்கள் யூடியூப் கொடுங்க, இல்லை ட்விட்டர் அக்கௌண்ட்டு கொடுங்க. ஸோ நீங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு சேனலில் வந்து யூடியூப்லேயோ இல்லை ட்விட்டர்லேயோ நீங்கள் இந்த ஏர்ட்ராப்போட போஸ்ட்டு போடுறீங்கன்னா
அந்த ட்விட்டர் அந்த ட்விட்டரோ இல்லை யூடியூபோ அந்த லிங்கை கொண்டு நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? நீங்கள் போஸ்ட் போட்டிருந்தாலும் சரி, போடாமல் இருந்தாலும் சரி, காமனாக உங்களோட ப்ரொஃபைல் லிங்கை வந்து அதாவது நம்ம யூடியூப் மாதிரி இந்த டெலகிராம் கூட கொடுக்கலாம். ஓகேவா? ஏதாவது சோசியல் அக்கௌண்ட்டு ரெண்டாவது ஆப்ஷனாக கேட்பாங்க. ஃபஸ்ட்டு யூடியூப்பு, செகண்ட் ஆப்ஷனாக கேட்பாங்க. அது யூடியூப்பும் கொடுக்கலாம், எது வேணால் கொடுக்கலாம். ஓகேவா? அதை கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது போல் கேட்கும். உங்கள் லொக்கேஷன் செட் பண்ண சொல்லுவாங்க. லொக்கேஷனில் வந்து ப்ளீஸ் செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து நிறைய கண்ட்ரிலாம் காட்டாது. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து ஏசியா அப்படின்ட்டு இருக்காது, ஈஸ்ட் ஏஷியா தான் இருக்கும். நமக்கு சவுத் ஏஷியா தான் கொடுக்கணும், ஈஸ்ட் ஏஷியா கொடுக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து அதர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த கிளிக் பண்ண உடனே சர்ச் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ அதில் போய்ட்டு OTHER அதர்னு போட்டிங்கன்னா ஸோ அதர் வரும். அதை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான், சப்மிட் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் கிளைம் அப்டேட் எப்போ வருமோ அப்போ வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கிளைம் பண்ணும்போது என்ன ஃபீஸ் கேட்கணும், என்ன பண்ணணும், ஏதுங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் இன்னொரு 1 மந்த்துக்குள்ளே இது வந்து அப்டேட் வந்துடும். ஓகேங்களா? கிளைம் பண்ணலாம், எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட்டு பண்ணுறாங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.